2019ல வந்து காட்ஸில்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் மூவியோட கிரெடிட்ஸ் ஓடும்போது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கோஆர்டினேட்ஸை நமக்கு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் டைட்டனுக்கான ஹிடன் ரெஃபரன்ஸ். அந்த மூவியில் ஒரு 17 மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அந்த 17 மான்ஸ்டர்ஸ் லொக்கேட் ஆயிருக்க இடத்த சுற்றி தான் மொனார்க் அவுட் போஸ்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் அந்த மான்ஸ்டர்ஸை கண்டினியூஸாக ஹைபர்னேஷனில் வச்சுருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி சீக்ரெட்டாக ஒரு 18th டைட்டனும் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஹிடன் டீஸ் தான் அந்த கோஆர்டினேட்ஸ். அந்த மூவியோட டைரக்டர் மைக்கேல் டோகர்த்தி கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. அந்த கோஆர்டினேட்ஸை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்றதும் 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ண ஒரு டெம்பிளோட ரூயின்ஸ் தான் இப்போ அங்கே இருக்குன்றதும் தெரிய வருது. ஸோ அந்த டெம்பிளோட ரூயின்ஸில் தான் அந்த ஸ்கார்பியன் டெபிக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரியும் மைக்கேல் டோகர்த்தியோட அந்த பிக்சரைசேஷனும் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த இடிஞ்சு போன பாலடைஞ்ச டெம்பிளுக்கு கீழே தான் அந்த ஸ்கார்பியன் டைட்டன் ஹைபர்னேஷனில் இருக்குன்றதும் தெரிய வருது. ஹைபர்னேஷனில் இருக்க அந்த ஸ்கார்பியன் டைட்டன் ஒருவேளை சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம காட்ஸில்லா கூட ஃபேஸ் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி இல்லாட்டினா ஃபர்தராக பரோ பண்ணி காங்கோட அண்டர்வேர்ல்டான ஹாலோ இடத்துக்கு போச்சுன்னா காங் கூட ஒரு ஃபைட்டில் இன்வால்வ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனும் ஏற்படும். இது ஆக்சுவலாக 1962ல் வந்த கிங் காங் vs காட்ஸில்லா அப்படின்ற மூவியோட டைரக்ட் டீஸ் தான். அந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு சீக்வல் கொண்டு வரலான்ற மாதிரி பிளான்ஸ் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா அண்ட் கிங் காங் ரெண்டு கேரக்டர்ஸையும் டோகோ ஸ்டுடியோஸ் தான் ஓன் பண்ணியிருந்துச்சு. ஸோ டோகோ ஸ்டுடியோஸோட பேனருக்கு கீழே நம்ம கிங் காங் ரெண்டு மூவியில் தான் அப்பியர் ஆயிருந்துச்சு. ஒன்று கிங் காங் vs காட்ஸில்லா, இன்னொன்று கிங் காங் எஸ்கேப்ஸ். பட் இந்த கிங் காங் vs காட்ஸில்லான்ற மூவியில் காட்ஸில்லா பார்த்தீங்க அப்படின்னா கிங் காங்கால் டிஃபீட் பண்ணப்படும். பட் பொட்டன்ஷியலி ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரீமேட்ச் வைக்கலான்ற பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியில் ஸ்கார்பியன் டைட்டனை தான் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் த்ரெட்டாக கொண்டு வரலான்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மூவி கேன்சல் ஆகிடுச்சு. அதே பிளானை தான் மைக்கேல் டோகர்த்தி கண்டினியூ பண்ணி இந்த காட்ஸில்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் மூவியில் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காட்ஸில்லா vs காங் த நியூ எம்பையர் மூவியோட டைரக்ட் சீக்வல், அதாவது தேர்ட் பார்ட் மூவியில் இந்த ஸ்கார்பியன் டைட்டனை பார்க்கறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இது வரைக்கும் நம்ம கிங் காங் ஃபைட் பண்ண டைட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி டிஃபீட்டபிள் டைட்டன்ஸ் தான். பட் இந்த டைட்டன் ஸ்கார்பியன் ஒரு பாய்சனஸ் டைட்டன். தன்னோட ஸ்டிங்கை வச்சு நம்ம கிங் காங்கை கொல்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1962ல் வந்த அந்த மூவியோட சீக்வலில் எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கிளைமேக்ஸ் அந்த ஸ்கார்பியன் தன்னோட ஸ்டிங்கை யூஸ் பண்ணி கிங் காங்கோட த்ரோட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் கிங் காங் அதோட ஸ்டிங்கை பிடிச்சி ஸ்கார்பியனை கிரஷ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுது. இப்படி ஒரு ஃபைட்டை காட்ஸில்லா எக்ஸ் காங் தேர்ட் பார்ட் மூவியில் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் பை ஃபோக்ஸ், சீ யூ சூன், ஹேவ் அ குட் டே.